25 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஆன்டி கிளாக் வைஸாக அப்பிரதட்சணமாக பின்னோக்கி செல்லக்கூடிய 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்படி ஆகும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார்? பொதுவாக பார்த்தோம்னா ராகு கேது அப்படிங்கிறவர் 2 ராசிக்கு, ராகுவும் கேதுவும் ஒரே ராசிக்கு 2 நல்லது பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒன்று கெட்டது பண்ணி ஒரு கெட்டதும் ஒரு நல்லதும் நடக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி மட்டும்தான் ராகுவும் நன்மை செய்கிறார், கேதுவும் நன்மை செய்கிறார். ராகு பகவான் 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மிகச்சிறப்பு. சௌக்கியங்கள் அதிகரிக்கும். சௌக்கியம்னா நல்ல எல்லா வசதி வாய்ப்பு. பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்தோன்னே என்ன கேட்குறோம்? சௌக்கியமாக இருக்கியா? அப்போது எல்லா விதத்துலேயும் உடம்பு சௌக்கியம் மட்டும் கிடையாது. பொருள் ரீதியாக, பண ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக வெல்த்தாக இருக்கிறவங்க தான் சௌக்கியமாக இருக்கிறவங்க தான் அந்த சௌக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிது. சந்தோஷங்கள் அதிகரிக்குது. ராகு கொடுக்குறார். நல்ல பணவரவு அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்குது. அதில் நல்ல பணவரவுன்னா எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்களும் வருவாயும். நாம் ஒரு பிளான் போட்டால் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வரதுன்னு வச்சுக்கோங்க. 5 லட்ச ரூபா வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதான் நல்ல பணவரவு. கடன், வழக்கு, பகை, நோய் போன்றவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைதல். கடன், நம்ம மேலே இருந்த வழக்கு, பகை, இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல், நோய், இதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் நமக்காக இருந்தது இதெல்லாம் அப்படின்னு நாமளே திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். உடன் பிறந்த சகோதரர்கள் மூலம் நன்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட யாராவது பிறந்தவர்கள் இருந்தால் அவங்க மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்குது ராகு பயிற்சியின் மூலமாக. புகழ்பட வாழ்வார்கள். எல்லாரும் பாராட்டத்தக்க அளவில் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். புகழ்பட வாழ்வார்கள். சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறபடி ஒரு பொறாமப்படுற அளவு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குறார். அரசாங்க ஆதரவு. அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கிறது, இந்த மாதிரி நிற்கிறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க ஆதரவு அப்படிங்கிறது ஏற்படுது. குடும்பத்தில் திருமண வைபோகம் நடைபெறும். திருமணமாகாதவர்கள் யாராவது தனுசு ராசியில் இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் நடக்கும். குடும்பத்திலேயும் சுப செலவுகள், திருமண வைபோகங்கள்லாம் நடைபெறும். குடும்பத்துக்கே பொதுவாக தன ஆதாயம் அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பயிற்சி மிக மிக சூப்பராக இருக்குது. கவலையப்பட வேண்டாம். கேது பகவான் அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது எதிர்பாராத வகையில் திடீர் தினவரவு. அவரும் அள்ளி கொடுக்குறார், ராகுவும் அள்ளி கொடுக்குறார். ஓஹோன்னு வாழ போகிறீங்க. மிகச்சிறப்பு. எதிர்பாராத வகையில் திடீர் தினவரவு தனுசு ராசிக்கு. குடும்பத்தில் சுபகாரியம். அவர் என்ன பண்ணாரோ அதே இவரும் 2 பேர் சேர்ந்து ஒரு ராசிக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அது தனுசு ராசிக்கு தான். 3ஆம் இடம் 9ஆம் இடம் யாருக்கு வந்திருக்கோ அவங்க